எல்லாருக்கும் அலர்ஜிக் ரைனைட்டிஸ் அப்படின்றது வந்து ரொம்ப காமனாக வந்து இருக்குது. இப்போ வந்து பெரியவங்களுக்கு மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்குமே நிறைய அலர்ஜிக் ரைனைட்டிஸ் வருது. இப்போ அலர்ஜிக் ரைனைட்டிஸ்க்கான காரணம் முக்கியமாக 99% என்விரான்மெண்டல் அலர்ஜி. காற்றுல இருக்கிற ஏதோ பொருள் ஒத்துக்க மாட்டேங்குது, அதனால தான் அந்த மாதிரி ப்ராப்ளம் வருது. உடனே நம்ம என்ன பண்ணுவோம், ஆமா டாக்டர் மெட்ராஸில் எங்கே பார்த்தாலும் ஒரே பொல்யூஷன், வெளியில் எங்கே பார்த்தாலும் பொல்யூட்டட் ஏர், அதில் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி வருது அப்படின்னு நம்ம நினச்சிப்போம். ஆக்சுவலாக அது மட்டுமே ரீசன் கிடையாது. முக்கியமான காரணம் என்னவா இருக்கும்னாக்கா, வீட்டில் அதுலேயும் நம்ம லிவிங் ரூமில் உள்ளே இருக்கிற காற்றுல இருக்கிற ஏதோ சஸ்பெண்டட் பார்ட்டிகல் நம்மளுக்கு ஒத்துக்காமல் இருக்கும். அதுதான் வந்து ரொம்ப காமன். அதில் என்னென்னலாம் காமன் அப்படின்னா, ஹவுஸ் டஸ்ட் மைட்டு, அப்புறம் போலன்ஸ்னாக்கா ட்ரீ போலன்ஸ், கிராஸ் போலன்ஸ். இந்த ட்ரீ போலன்ஸ் அண்ட் கிராஸ் போலன்ஸ் இது ரெண்டும் வீட்டுக்குள்ளே வர்றது ஏர்லி மார்னிங் வரும், இல்லைனாக்கா ஈவினிங்கில் வரும். ஸோ என்ன பண்ணணும்னா, காலையில் எப்பயுமே வந்து விண்டோஸ் எல்லாத்தையும் ஷட் பண்ணி வச்சுக்கணும். எஸ்பெஷலி இந்த பெட்ரூம் எல்லா விண்டோஸையும் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். ஒரு 9 மணி 10 மணிக்கு மேலே நல்லா சன்லைட் வந்ததுக்கு அப்புறமா அதை திறந்து விடணும். விண்டோஸ் எல்லாம் திறந்து விட்டீங்க அப்படின்னாக்கா காற்று உள்ளே வரும். அப்புறம் திருப்பி ஒரு 4 மணி 5 மணிக்கு இந்த ஈவினிங் ட்ரீ போலன்ஸை வந்து குறைக்கிறதுக்கு ஷட் பண்ணி வச்சிடணும். இதுக்கு நடுவில் விண்டோஸில் இருக்கிற ஸ்க்ரீன்ஸ், பில்லோ கவர், பெட் கவர் இது எல்லாத்தையும் எவ்ரி வீக் நல்லா ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணி சன்லைட்டில் போட்டு எடுத்துகிட்டு வந்து அதை வச்சுக்கணும். அப்புறம் மாப் பண்ணி வச்சுக்கணும். வீட்டில் வந்து எங்கேயுமே வந்து டஸ்ட் அடைஞ்சு போகிற மாதிரி இடமா இருக்கக்கூடாது. கார்பெட் இருந்துச்சுனாக்கா கார்பெட்டெல்லாம் வச்சுக்கக்கூடாது. பெட் அனிமல்ஸ் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி அலர்ஜிக் ரைனைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் தான் அவாய்டன்ஸ் மெஷர்ஸ், தவிர்க்க வேண்டிய விஷயங்கள். இதை விட்டுட்டு நீ வந்து ஃப்ரூட் சாப்பிட தவிர்த்துக்கிறேன், நான் வந்து கோல்டாக எதையும் சாப்பிட்றது இல்லை, அப்படி இருந்தால் கூட வருது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் என்விரான்மெண்டல் அலர்ஜியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ இதெல்லாம் பண்ணிக்கலாம். இதையும் மீறி குழந்தைங்க வெளியில் போகும்போது ஒருவேளை ரொம்ப ஜாஸ்தியாக அலர்ஜன் உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, அந்த அலர்ஜன் லோடை குறைக்கிறதுக்காக மாஸ்க் போட்டுக்கலாம். மாஸ்க் போட்டால் சுத்தமாகவே வராது அப்படின்றது இல்லை, பட் அந்த அலர்ஜன் ரோலை வந்து எவ்வளோ லோடு இருக்குதோ அந்த லோடை கம்மி பண்ணுறதுக்காக அதை வந்து மாஸ்க் போட்டுட்டு வெளியில் போகிறத பண்ணலாம். இதெல்லாம் தான் அவாய்டன்ஸ் மெஷர்ஸ் ஃபார் அலர்ஜிக் ரைனைட்டிஸ்.